சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அன்னபூர்ணி வந்து இப்போ ரொம்பவுமே சந்தோஷமாக சஞ்சய்க்கு வந்து ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து எப்பயுமே உதவி செய்கிறீங்க அப்படின்னு. ஆனால் சஞ்சய் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆறுமுகத்துக்கு தான் தெரியும். பைரவி எல்லாருமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து ஸ்னேகாவை காட்டுறாங்க. ஸ்னேகா ஜெயிலுக்குள்ளார அப்படியே ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா தேவராஜன் வராங்க. என்ன தான் தேவராஜன் வில்லனாக இருந்தாலும் பயங்கரமாக நடிக்கிறாருங்க. பார்த்தா அந்த நம்ம பழைய ரகுவரன் ஆக்டர் இருக்கார்ல, அவரை மாதிரி ஒரு சில அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அந்த மாடுலேஷன்லாம் அப்படியே வந்துட்டு செம்மையாக பேசுகிறாரு. அப்படியே பார்க்கும்போதே நீ கவலைப்படாத ஸ்னேகா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த பக்கத்து பார்த்தா ஸ்னேகாவுக்கு இப்படியா ஒரு அப்பா இருப்பார் அப்படின்னு காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. அவங்க பண்ண அவ்வளோ பெரிய ஒரு தப்புக்கு வந்து அட்வைஸ் பண்ணாமல் நீ இனிமேல் கூட நான் பார்த்துக்கிறேன், நான் பழி வாங்குறேன் அப்படி இப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்னேகாவும் இப்படி இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு அப்பா இருக்கிறதுனால தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. செம்ம இரிட்டேட்டாக இருக்குது ரெண்டு பேரும் பேசிக்கும் போது. பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் இது ஓன் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் போய் பேசுகிறேன், எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அன்னபூர்ணி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து தேவராஜன் அங்கேயும் செம்மையாக பேசுகிறாரு. பேசி ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன், உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரம் பேசுகிற மாதிரி பேசுகிறான்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் தான் இப்போ பார்த்தோம்னா ஸ்னேகா மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா சிவா வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னபூர்ணியாக இருக்கட்டும், பைரவியாக இருக்கட்டும், இந்த பக்கத்து ஆறுமுகமாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து வந்து நாங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்குகிறோம், நீங்கள் இவங்க மேலே ஒரு பொய் கேஸ் போட்டிருக்கீங்கல்ல, அதாவது ஆஸ்பத்திரியோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கினது வந்து ஏமாத்தினாங்கன்னு சொல்லி ஒரு 40 கோடி ரூபா மோசடின்னு சொல்லி போட்டிருக்கீங்களா, அந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவராஜன் வந்து ஒத்துக்கிறாரு. ஆனால் சிவா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு வந்து காசு என் மேலே போட்டிருக்க கேஸ்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு சிந்து தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே தேவராஜன் கோவப்பட்டு நான் எப்படி பழி வாங்குறேன் பாரு, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. சுருக்கமாக சொன்னோன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த வார்த்தை சொன்னதுனால சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பக்கத்து பைரவியும் சந்தோஷப்படுறாங்க, அன்னபூர்ணி சந்தோஷப்படுறாங்க, ஆறுமுகமும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எல்லாத்த விட எனக்கு சிந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த மாதிரி. அதனால் பார்த்தோம் அப்படின்னா அப்படி சந்தோஷப்படுறாங்க. இப்போ பார்த்தா இங்கே காயத்ரியை காட்டுறாங்க. காயத்ரி வந்து வீட்டில் வந்து பால் கலக்கிறதுக்காக அந்த பால்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பால் வந்து அவங்க குடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்தாண்ட பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எசைக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே உள்ளே போய் அந்த பாலில் வந்து தூக்க மாத்திரை போட்டு மயக்க மாத்திரை போட்டு இந்த மாதிரி காட்டுறாங்க. இது மாதிரிலாம் சீரியலில் காட்டும்போது தாங்க செம்ம எரிச்சலாக வருது. சீரியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை கெட்ட விஷயத்தை எப்படி செய்யறது அப்படின்னு காட்டுறதுலாம் இதெல்லாம் தேவையே இல்லாத கதை. எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, உருப்படாத கதைன்னு தான் சொல்லலாம். செம்ம எனக்கு பர்சனலாக செம்ம எரிச்சல் வரும். இதை பார்த்து திருந்துறவங்க எத்தனை பேருன்னு தெரியாது, அதான் இது மாதிரி பார்த்து செய்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கோவம் வரும் எனக்கு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறது, அப்புறம் வந்து அடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து அந்த மாத்திரைலாம் போட்டு கலக்கி வச்சுட்டு நீ என் பேச்சு கேட்க மாட்டேல, இனிமேல் பாரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தப்பான எண்ணத்தில் இது பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தா காயத்ரி ரூமில் தூங்குறாங்க. அந்த ரூம்குள்ளார வந்து எசைக்கு போகிறாங்க. அதோட பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே கோர்ட்டு காட்டுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா வராரு. மகா வந்து கூப்பிட்டு ஒன்றுக்கும் உதவாத, அதாவது சிந்துக்காக நீ வந்து கேஸை வாபஸ் வாங்க மாட்டியா, எதுக்கு ஸ்னேகாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி தான் சிவா வந்து மகா கிட்ட செம்மையாக பதிலடி கொடுத்துருக்காரு. உங்கள் வயிற்றில் பிறந்துட்டேனேன்னு பார்க்குறேன், இல்லாட்டி இதுக்கு நான் வேறு மாதிரி பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவும் எப்படியோ போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவராஜன் ஸ்னேகாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பக்கத்து சஞ்சய் வந்து வராரு கோர்ட்டுக்கு. இவங்க வந்து இந்த பக்கத்து ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஃப்ரைடே எபிசோட் இன்னும் கொஞ்சம் கதையை காட்டியிருக்கலாம், ஒரு பேராசை தான் வச்சுங்களேன். அடுத்து வர ப்ரோமோ செம்ம மாசாக இருக்க போது. எனக்கு என்னமோ வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அது ஒரு டைவர்ஷனில் கதை சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.